இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு கொலை நடந்தப்போ நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போன் பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். மினிஸ்டரை எப்படி கொண்டு இருந்தாங்க? அப்பாவோட கழுத்தை கட்டு கம்பியை வச்சு நெரிச்சு கொண்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி கட்டு கம்பியை வச்சு கொண்டாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது அது அதான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்துச்சுல, அதை வச்சுதான் சொல்றேன். சரி, உதய பெருமாள் தான் மினிஸ்டரை கொண்டதா சொன்னீங்களே, அவரு மினிஸ்டரை மீட் பண்ணி எவ்வளவு நேரம் பேசினாரு? ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அவரு போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வந்து பாத்தீங்களா? ஆமா, அவர் போன உடனே நான் உள்ள வந்து பார்த்தப்பதான் என் அப்பா செத்து கிடந்தாரு. சரி, உதய பெருமாள் வீட்டுக்கு வந்தத நீங்க கண்டிப்பா பாத்தீங்களா? எங்க அவர் இங்க வந்ததை பார்த்தது மட்டும் இல்ல, நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு உள்ள அனுப்புனேன். அது எப்படி சார்? உதய பெருமாள் கிட்ட நீங்க பேசுனதா சொல்றீங்க, அவர் உள்ள போய் மினிஸ்டர் கிட்ட பேசினது 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க போன்ல பேசினது அரை மணி நேரம்னு சொல்றீங்களே. என்ன சார், ஏதோ இடிக்குதே. அத நான் ஒரு தோராயமா தான் சொன்னேன். சரி, நாங்க மினிஸ்டர் இறந்து கிடந்த இடத்தை பார்க்கணும். எதுக்கு? எதுக்கா சார்? இன்வெஸ்டிகேஷன் சார். உங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. சரி சரி வாங்க. இங்கதான் என் அப்பா இறந்து கிடந்தாரு. இங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. சார், அங்க பாருங்க. என்ன சார், வீட்டுல லேடிஸே இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப இந்த வளையல் துண்டு யாரோடது? அது அப்பாவோட பிய திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ அப்பா வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவா. திவ்யா இப்போ எங்க இருக்காங்க? எடி, இது ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இட் ஷுட் பி கேர்ஃபுல். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தேவைன்னா மறுபடியும் வருவோம். வாங்க. யா, போலாம்.